இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏமா பொண்ணு, உன் புருஷன் அவன் அண்ணங்கிட்ட தங்க வாங்கி உனக்கு தாலி போடல. புகுந்த வீட்டுல தலை குனிஞ்சிட கூடாதுன்னு அவர் அம்மா தலையவே போட்டு விட்டுருக்காப்ல. 16 பெற்று பெருவாழ்வு வாழணுமா? மாப்ள, இந்தாங்க மாப்ள. இதெல்லாம் எதுக்கு மாமா இப்ப? அட வாங்கிக்கோங்க மாப்ள, நல்ல நாள் மாப்ள. அப்புறம் என்ன, தாலி பிரிச்சு கோத்தாச்சு. கல்யாணத்துல எங்க மாப்பிள்ளைக்கு எதுவும் பெருசா பண்ணல. இவ்வளோ தூரம் பஸ்ஸை பூச்சிட்டு வர வந்திருக்கீங்க. மாப்பிள்ளைக்கு என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் எதுக்கு அண்ணா? அப்படி இல்லண்ணே, மொரன்னு ஒண்ணு இருக்குல்லண்ணே, சபான்னு ஒண்ணு இருக்குல்ல. சும்மா கையை வச்சுட்டு வந்தா போதுமா? அப்பதானே பெரிய மனுஷன் ஆக முடியும். வீரா, என்னடி? எப்பா, அவர் கையில ஏதோ வச்சிருக்காரு பாருங்கப்பா. அப்படியா? அட ஆமாப்பா. காட்டுங்க, என்ன வச்சிருக்கீங்க? காட்டுங்க. அட காட்டுங்க ஐயா, காட்டுங்க. அடேங்கப்பா, பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு மோதிரம் எடுத்துட்டு வந்திருக்காரு. இவ்வளோ பெருசா இருக்கு. ஏன் சாமி, ஒரு மோதிரம் எப்படியும் 6 கிலோ தேரும்ல? இது ஒரு சீருன்னு அங்கிருந்து பஸ்ஸை புடிச்சிட்டு வந்துட்டாரு. போட்டு விடுங்க. மாமா இல்ல மாப்ள, தப்பா எடுத்துக்காதீங்க. போட்டு விடுங்க மாமா. பரவாயில்ல மாப்ள, இது ரொம்ப சின்னது, இது வேணாம் மாப்ள. நான் வேலை நிறைய பார்த்து நிறைய சம்பாதிச்சு உங்களுக்கு பெருசா செய்யற மாப்ள. நீங்க பெரிய இடம், அதனால இது வேணாம் மாப்ள. மாப்ள, இருந்தாலும் ஒரு ஆசை, தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ ஒரு சின்ன ஆர்வத்தில் இதை எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஒரு 2-3 பவுன்லயாச்சும் கண்டிப்பா போடுவோம் மாப்ள. இல்ல மாமா, ஒரு குண்டுமணி தங்கமா இருந்தாலும் சரி, எனக்கு இதுதான் பெருசு. நீங்க போட்டு விடுங்க. அப்பா, என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்க? உங்க மாப்பிள்ளையே ஏத்துக்கிட்டாரு, அப்புறம் என்ன? போட்டு விடுங்கப்பா. யாரு என்ன சொன்னாலும் அதை கேட்காதீங்கப்பா. அம்மாடி, இருந்து எடுத்துக்கம்மா. மாப்ள, எடுத்துங்க. ஏய், அப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க நினைப்பா இது என்கிட்ட இருக்கும்.
கல்யாணம் இவ்ளோ நல்லா நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, சபையில அவன் மாமனாரை விட்டு கொடுக்காம பேசிட்டான். சம்மந்தி, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, அப்படியே கதிரோட நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட வேண்டியது தானே? நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நாளைக்கு நாள் நல்லா இருக்கணும் ஜோசியரும் சொல்லியிருந்தாரு. நாளைக்கு வச்சுக்கலாம். அப்புறம் பையன் உங்க பொண்ணு மேல ஒரே பித்தா இருக்கான். சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிருங்க, இல்ல உங்க பொண்ணை கூட்டிட்டு ஓடி கூட போயிடுவான். நினைச்சேன் நீங்க இப்படி எல்லாம் பிளான் பண்ணுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அக்கா, அவன் நல்லவன் இல்லக்கா. சொன்னா கேளுங்கக்கா. +2 தான் நம்ம பொண்ணு படிச்சிருக்கா. சின்ன பொண்ணு இவ. எந்த காலத்துல இருக்கீங்க? அவன் வயசு என்ன, இவ வயசு என்ன? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுக்கா. வாய மூடு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உனக்கு என்ன, இன்னைக்கு இருப்ப, நாளைக்கு இந்த குடும்பம் வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்ப. ஆனா நாங்க அப்படி இல்லம்மா. இதுதான் எங்க வாழ்க்கை, இதுதான் எங்க குடும்பம்னு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை கெடுத்துறாத சித்ரா. உனக்கும் கதிர்க்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. இவங்க பேச்ச நீ கேட்ட, கடைசில நீதான் ஏமாந்து போய் நிப்ப. அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. நான் படிக்கணுமா? நீ இந்த கல்யாணம் வேணாம்னு நினைக்கிற, ஆனா நீ உயிரோட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, அத புரிஞ்சுக்கோ. உன்னை பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டார் அந்த மனுஷன். உன்னை கொண்டு போட்டு போயிட்டே இருப்பாரு. எனக்கு என் பொண்ணு எங்கேயாவது உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கணும், அது போதும். இப்படி ஒருத்தனை நான் கட்டிட்டு வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடலாமா? வாய மூடி. இதெல்லாம் நீங்க 2 பேரும் குடுக்குற இடம் தான். அதனாலதான் இவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். மறுபடியும் நீ இந்த இந்து கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது திருட்டு வேலை பண்ண, உன்னை பத்தி உன் புருஷன் கிட்ட சொல்றது தவிர எனக்கு வேற வழியே இல்ல. அப்படி சொன்னா என்ன நடக்கும்னு உனக்கே நல்லா தெரியும். அத மனசுல வச்சுக்கோ.